இந்த புரட்டாசி மாதம் இந்த 5 பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் பெருமாள் உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டார். உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும்னா கோவிந்தான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல் விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்ச மாமிசம். பெருமாளுக்கு வர எல்லாருமே புரட்டாசி மாதம் மாமிசத்தை தொடவே கூடாது, வீட்லையும் வைக்கவே கூடாது. அப்படி மாமிசத்தை சமைச்சிட்டு பெருமாளுக்கு பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பாவங்கள் வந்து சேருமா. ரெண்டாவது, மது. அந்த கல், சாராயம், பீர் இதெல்லாம் வீட்டில் வைக்கவே கூடாது, நீங்கள் அருந்தவும் கூடாது. மீறி அதெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா தீய சக்திகள் உங்கள் வீட்டுக்கு வருமாமா, பெருமாள் உங்கள் வீட்டை தவிர்த்துருவாராம். மூணாவது, கருப்பு நிற பொருட்கள். இந்த அலங்கார பொருட்கள், அதுக்கப்புறம் முக்கியமாக கருப்பு சிலைகள், கருப்பு வடிவங்கள் சொல்லிட்டு எதுவுமே கருப்பு கலரில் வீட்டில் வைக்கவே கூடாதாம. முக்கியமான பொருட்களை புரட்டாசி மாதத்தில் மட்டும் கருப்பு நிறங்கள் பேய்களை காக்கக்கூடிய ஒரு வெப்பனை, அதாவது ஒரு ஆயுதமாக இருக்குமா. நாலாவது, பூண்டும் வெங்காயமும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் பெருமாள் வீட்டுக்கு வந்து அமரும் போது இந்த வாசனை எதுவுமே பெருமாளுக்கு பிடிக்காதாமா. பல வீட்டில் பூண்டும் வெங்காயமும் புரட்டாசி மாதம் வைக்கவே மாட்டாங்க. அஞ்சாவது, பழைய கிழிஞ்சு போன உடைகள். இது உடையே இல்லாதவங்க இல்லைனா அந்த உடையை மட்டும்தான் உடத்துறவங்க வீட்டில் வைக்கலாம். ஆனால் எல்லா உடையுமே இருந்து தேவையில்லாமல் கிழிஞ்சு போன பழைய உடைகளை வீட்டில் ஒரு இடத்துல போட்டு வைக்கவே கூடாதாமா புரட்டாசி மாதம். அதை அப்பப்போ தூய்மை பண்ணிடணுமாம்மா. முக்கியமாக புரட்டாசி மாதத்தில் எந்த பழைய துணியுமே இருக்கக்கூடாதாம்மா.